ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷப்தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா கிரில் ஃபிஷ். அதாவது ஏன் இந்த டிஷ் வந்து பொதுவாக வந்து காரமாக இருக்காது, புளிப்பாக இருக்காது, ரொம்ப சைலண்டாக ஒரு காமனாக இருக்கிற டிஷ் இது. ஏன் கேட்டீங்கன்னா வீட்டில் யாரோ உடம்பு சரியாக இருக்கிற டைமில் வந்து அவங்க நான்வெஜ் எதுனா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் வந்து புளிப்பாக சொல்கிறது, காரமாக சொல்கிறதா நினைப்பாங்க. அந்த டைமில் இதுமாதிரி கிரில் ஃபிஷ்ஷை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, லெமன், கொஞ்சம் பட்டர், கார்லிக் டாஸ் பண்ணி, அதாவது கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி நம்ம கிரில் பண்ணால் இந்த டிஷ் ரெடி. இப்போ இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். பட்டர், லெமன் ஜூஸ், சாப் கார்லிக், சேர் ஃபிஷ், கார்ன்ஃப்ளவர், மிளகு பவுடர், உப்பு. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு மேலே பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேர் ஃபிஷ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து லெமன் சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் தான் நான் போட்டு வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கப்பில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், சால்ட்டு, பெப்பர் ரெண்டும் போடுறேன். இப்போது மிளகு போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நல்லா இப்போ டிப் பண்ணி வச்சிடலாம். இவ்வளோதான். கொஞ்சம் கார்லிக், இந்த கார்லிக் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது இங்கே வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரில் வந்து இங்கே இருக்க பிளேட்டில் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இப்படி போடுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த பிளேட்டை சுற்றி நல்லா போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் டிப் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது இந்த ஃபிஷ்ஷை வந்து அழகாக அப்படியே அந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி முடிச்ச வரைக்கும் இன்னொரு பக்கத்துலையும் இப்படி போடுங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்ல. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இங்கே கார்லிக் நம்ம ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டுடலாம். இப்போது இதில் ஃபிஷ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் லைட்டாக பொறுமையாக நீங்கள் டர்ன் பண்ணுங்க, அப்போ தான் இருக்கும். போட்ட உடனே டர்ன் பண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்ல மாட்டேங்குது, இந்த ஃபிஷ் மேனேஜ் பண்ண பார்த்தீங்களா, லெமன், மிளகு பவுடர், உப்புலாம் போட்டு பண்ண பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் போடலாம். நீங்கள் கடையில் கிடைச்சா ஹர்ப்ஸ்லாம் போடலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வெறும் பேசிக்காக லெமன், பெப்பரை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காரசாரமாக சாப்பிடுவோம். அப்போ அந்த டைமில் வந்து உடம்பு சரியாமல் இருக்கவங்க வந்து அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க, நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இது மாதிரி காரசாரம் எல்லா டிஷ்ஷும் வந்து இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக வந்து ஃபாரினில் சாப்பிட்டீங்கன்னா, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. இதுமாதிரி லெமன், சால்ட், பெப்பர் போட்டு கிரில் ஃபிஷ்ஷை வந்து கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட மேஷ் பொட்டேட்டோ, கிரில்டு வெஜிடபிள் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஃபிஷ் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு இந்த பிளேட்டில் வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் உடனே டோன் பண்ணால் அவங்க கேட்டிங்கன்னா அப்போது அந்த ஃபிஷ்ஷோட அந்த கலர், அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த ஒரு ரீசன்ஸ் தான் பொறுமையாக நீங்கள் போட்டு ஒரு 2 செகண்டில் ஒரு 3 செகண்ட் கழிச்சு டர்ன் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக நம்ம இதில் எடுத்து வைக்கலாம். ஃபிஷ் ஆல்ரெடி எனக்கு உடஞ்சிச்சு. நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ இங்கே சாப் கார்லிக் எல்லாத்தையும் வந்து நம்ம இது மேலே கார்னிஷாக போடலாம். இதாங்க கிரில் ஃபிஷ். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போது நான் வெறும் கிரில் ஃபிஷ் மட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எடுக்கும்போது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அந்த லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம டிப் பண்ணதுனால வந்து ஸோ நம்மளுக்கு அந்த மேல் லேயர் வந்து நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு காமனான ஒரு சைலண்டான ஒரு டிஷ் இது. ரொம்ப காரமாக இருக்காது, புளிப்பாக இருக்காது. சும்மா லைட்டாக அந்த சால்ட்டு, பெப்பர், சீசனிங் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. அந்த கார்லிக் ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் அப்படி ஹர்ப்ஸ் என்ன கிடைச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஹர்ப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படி கிடைக்கலன்னா இதுமாதிரி பிளெயினாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.